இது உங்க ஃபேமிலி பிசினஸ் அப்படின்றதுனால were you forced to come into this or it was your interest to come into the sector? I was never forced to come into this. ஃபினான்ஸுங்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இவால்விங் ஃபீல்ட், காம்ப்ளெக்ஸான ஃபீல்டும் கூட. இட்ஸ் அ வெரி வெரி மேல் டாமினேட்டட் ஃபீல்ட். What is exactly wealth management? Managing your assets or building your wealth? ஒருத்தருக்கு 1 கோடி இஸ் வெல்த், ஒருத்தருக்கு 100 கோடி இஸ் ஆல்சோ நாட் இனஃப். நான் எப்படிப்பட்ட பர்சன், என்னால் எவ்வளோ ரிஸ்க் ஹேண்டில் பண்ண முடியும், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் இந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும். One confident where you were in this. முதல்ல நான் வந்து when I started being part of organizations, I used to start looking at people and feel intimidated. So I have to educate my clients. நீங்க financial planning பண்றீங்கன்னா please include your wife. நம்ம நவநீதால predominantly women workers இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு financial planning எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா what advice would you give? loan EMI இருக்கிறவங்க தான் முதல்ல ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நம்மளோட நாயகி அட் நவநீதா எபிசோட்ஸ்ல நம்மளோட இருக்கிறவங்க ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் வெல்த் அட்வைசர், ARA ப்ராஸ்பெரிட்டியோட மேனேஜிங் டைரக்டர் காவேரி அண்ணாமலை மேம். ஹலோ மேம். ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வெரி ஃபைன், தேங்க்யூ. உங்களோட ஜேர்னி அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த லைஃப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஐம் அ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே 2018 இருக்கேன். பட் ARA ஹஸ் பின் ஃபார் த பாஸ்ட் 80 years. என்னோட தாத்தா அண்ணாமலை செட்டியார் அவங்களால தொடங்கப்பட்டது. ட்ரிச்சியில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபர்ம். நாங்கள் 3rd generation டேக்கிங் ஓவர் இட். ப்ரிடாமினென்ட்லி ARA எப்போவுமே ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபர்மாக தான் இருந்தது. நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா 2019 we have converted into a complete wealth management firm. அதாவது இட்ஸ் a one-stop solution. இன்னைக்கு we need the convenience at the button, everything to be handled from our phone. So அதனால we converted it into a wealth management firm. So ஒரு இடத்துல வந்தால் நம்ம ஃபினான்ஸ்க்கு தேவையான, நம்ம வெல்த் பில்டிங்க்கு தேவையான எல்லா நீட்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரியான ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபர்ம். ஃபினான்ஸுங்கிற ஃபீல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இவால்விங் ஃபீல்டு, ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபீல்டும் கூட. ஸோ ARAயோட நோக்கம் என்னென்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கறது தான் ARAயோட நோக்கம். இது உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்றதுனால were you forced to come into this or it was your interest to come into the sector? இல்லை, ஐ வாஸ் நெவர் ஃபோர்ஸ்ட் டு கம் இன் டு திஸ். தாத்தா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலம் மாதிரி தான். வி ஆர் அ வெரி ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. ஆஃபீஸ் இஸ் இன் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ், ரெசிடென்ஸ் இஸ் அட் த பேக் பார்ட். அண்ட் நாங்கள் ஜென்ரலாக ஆஃபீஸ்க்குள்ளே ரொம்ப போகிறதே இல்லை, அப்படியே வளர்ந்தவங்க தான். ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் CFP படித்தேன், பிகேம் அ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் பை சான்ஸ். பசங்கள்லாம் படித்து பெரிய ஆளாயிட்டு அவங்களோட லைனில் போயிட்டாங்க. அண்ட் there was a necessity to upgrade ARA from the traditional stock broking ஃபர்ம்லேருந்து நாங்கள் ஒரு எல்லா கன்வீனியன்ஸஸும் கொடுக்குற ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபீஸாக மாறணுங்கிற தேவை வரப்போ இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் அண்ட் ஐ ஸ்டெப்ட் இன் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐ லவ் ஃபினான்ஸ். ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணி அவங்க லைஃபோட கோல்ஸை பிளான் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது இஸ் சச் அ பேஷனட் ஜாப் ஃபார் மீ. வென் வி பிளான் தட் அண்ட் கிவ் அண்ட் ஒருத்தருக்கு ஒரு தெளிவு கொடுக்குறப்ப அந்த சந்தோஷமே ஒரு வேற லெவல். அதனால நான் ரொம்ப விரும்பி தான் இந்த லைனுக்குள்ளே வந்தேன். Ma'am, as you said, your ARA Prosperity is a 80-year-old legacy. Finance sector and wealth management la predominantly male dominated irupanga. So as a woman, how did you break the stereotype and how did you become very successful as you are today? நான் அந்த ஸ்டீரியோடைப்பை ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டேனான்னு தெரியல. பட் ஆஸ் யூ செட் இட்ஸ் அ வெரி வெரி மேல் டாமினேட்டட் ஃபீல்ட். இது நான் எப்போ உணர்ந்தேன்னா கூட, நம்ம வந்து நிறைய கான்ஃபரன்சஸ் போவோம், இந்த மாதிரி லேர்னிங் இதெல்லாம் போகிறப்ப there'll be hardly handful of women out of like 5,000 10,000 people attending the conference or in any learning mission. And the people I deal with, the corporate in Mumbai, it's a very predominantly male dominated field. But இன்னைக்கு நிறைய துறைகளில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது and we are breaking it and going forward. எனக்கு டீல் பண்ணுற people எல்லாம் see me more as a male and a more இருக்கிற மேலை விட me as a more dominating person because I'm very fixed or confident with what I want and I communicate it in a very stern way. So I'm able to manage the show and go forward. இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கிறீங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் ஒரு மோட்டிவேஷனாக யாரை சொல்வீங்க? ரோல் மாடல் இந்த ஃபீல்டில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இஸ் வாரன் பஃபே, த இன்வெஸ்ட்மெண்ட் குரு.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் குரூஸ் லைக் சமீர் அரோரா, பரத் ஷா, நிறைய பேர் இருக்காங்க. பட் பர்சனலி இந்த ஃபீல்டில் ஐ ஹவ் செல்ஃப் இவால்வ்ட் seeing the practical difficulties people face. So practically people இருக்கிற difficulties-அ பார்த்து I have created my strategies and my motivation because it's a very misinformed field and people feel ஒரு கூகுளில் போய் தேடி பண்ணிடலான்னு, பட் அதனால அது எவ்வளோ தப்பாக போகுதுங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறது. What is exactly wealth management? Managing your assets or building your wealth or both? Wealth management-ங்கிறது is a very vast topic. People think wealth is only money. But sadly that's not true. ஏன்னா how do you define wealth? ஒருத்தருக்கு 1 கோடி is wealth, ஒருத்தருக்கு 100 கோடி is also not enough wealth. So wealthங்கிறது or wealth managementங்கிறது is I have a kind of a lifestyle and I have some aspirations in my life. இதை வந்து நான் அச்சீவ் பண்ண முடியுதா, எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் வாழ முடியுதா? ஸோ அதை சில பேர் 1 கோடியிலையும் அச்சீவ் பண்ணுவாங்க, சில பேர் 10 கோடியிலையும் அச்சீவ் பண்ணுவாங்க, சில பேருக்கு அதுக்கு 100 கோடி தேவைப்படும். பட் எனக்குன்னு என் லைஃப்ல எனக்கு என்ன ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, அதை நான் நோக்கி போகணும்னா அதுக்கும் ஒரு பிளானிங் தேவை, அதுக்கும் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மேனேஜிங் மணி, இட்ஸ் மேனேஜிங் மை பிஹேவியர். It's more to do with managing my emotions and at the outcome the money gets managed. So it's a holistic approach. So naanga clients ke eppadi handle பண்ணுவோம்னா, we'll plan your life and your goals and in that money gets planned. Common people finance planning அப்போ காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும்? காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னாங்க, அவங்க சுற்றி படிக்கிறது, ரீட் பண்ணுறது, நியூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டு நம்மள்ட்ட வராங்க. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் பண்ண வரப்போ அவங்க முதல்ல கேட்குற கேள்வியே, என் பணத்தை கொண்டு போய் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்? முதல் கேள்வி அதுவாக இருக்கக்கூடாது. முதல் கேள்வி நமக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்குது, நான் அந்த பணத்தை எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எப்போ தேவை, நான் எப்படிப்பட்ட பர்சன், என்னால் எவ்வளோ ரிஸ்க் ஹேண்டில் பண்ண முடியும், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் நான் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் இந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நான் இதை கொண்டு போய் நேராக அதுக்கு ஒரு பதில் எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் சுற்றி வந்து இப்போ ரீட் பண்ணுறாங்க, கோல்டு நல்லா பண்ணுது, திடீர்னு ஒரு டைமில் ரீட் பண்ணுறாங்க, கிரிப்டோ நல்லா பண்ணுது, திடீர்னு ஒவ்வொரு டைம் ஒன்று நல்லா பண்ணும். அதை ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டைரெக்டாக ஒரு கேள்விக்கு பதில். ஸோ இது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தேவைகள் டிஃப்ரெண்ட். என் தேவைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்கள் தேவைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படி இதை பிளான் பண்ணுறோங்கிறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறமா அதை பிளான் பண்ணுறது தான் கரெக்டான வழி. Apart from a financial advisor, I have seen you in many other roles. You have taken up roles in many organizations till national level. நீங்கள் அந்த ஸ்டேஜஸ் போகும்போது what is one confident where you were and go? Confident where changes according to the place and situation. But one thing I have, இதுவும் நான் வந்து ஃபஸ்ட்டில் தெரியாது, but I have learned through evolving is whatever where that you are comfortable with. முதல்ல நான் வந்து when I started being part of organizations, I used to start looking at people and feel intimidated. நம்ம இங்கே ஃபிட் ஆகலையோ அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. பட் நவ் ஐ நோ ஃபிட் ஆகிறதுக்காக ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி அன்ஃபிட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக வாட் we are made one way. ஸோ அதில் நம்ம என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோமோ, if we can carry it well and confidently, that suits better than to dress just because we want to fit and be part of others. So this is one thing regarding dressing that I have personally learned. நம்ம உங்கள் கான்வர்சேஷனில் I come to know from a very young age you are into this business and all those stuff. How did you balance your family life and your business life? Family life, business life, thankfully I actively came into my business after my children finished schools and went into college. So I had the kind of time what I need to give for my children, I was able to give. But on the time I was active with a lot of other organizations and leadership roles and stuff. So it was never like we were completely free. One thing with managing roles is women have that ability inbuilt in. ரொம்ப நம்புகிறேன். பட் டெஃபினெட்லி வி நீட் த சப்போர்ட் சிஸ்டம் அட் ஹோமில் ஊக்குவிக்கலனாலும் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் இருந்தது அண்ட் நமக்குள்ள கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா வில் பி ஏபிள் டு டூ இட். In your financial consultation sessionsல you face more of male clients or female clients? Any interesting stories you would like to share? 95% இட்ஸ் மேல் கிளைண்ட்ஸுங்க.
ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது நாங்கள் அது ஒரு ப்ராசஸ். ஸோ ஐ ஹாவ் டு எஜுகேட் மை கிளைண்ட்ஸ். நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் இன்க்ளூட் யுவர் ஒய்ஃப், லெட்ஸ் ஹாவ் அ டிஸ்கஷன் வித் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அப்புறம் தேர்ட் ஃபோர்த் சிட்டிங்ஸ் எல்லாம் வி ஹவ் சாட் வித் த ஒய்ஃப். பட் ப்ரிடாமினண்ட்டாக அப்ரோச் பண்ணுறது இன்னும் இந்தியாவில் ஐ திங்க் அந்த ஒரு டேபு இருக்குது. மணி இஸ் மேனேஜ்ட் பை மென்னுங்கிறது. வெரி ஃபியூ ப்ரொஃபஷனல் கிளைண்ட்ஸ், தட் ஆல்சோ வெரி ஃபியூங்க பர்சன்டேஜ் வைஸ் விமன் கம்மிங் ஃபார்வர்ட் ஃபார் அ ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் வெரி லிமிட்டட் ஸ்டில். அண்ட் அப்படி வர உமனும் still are very fixed with the traditional assumptions and styles of investing. அதை பிரேக் பண்ணி கரண்ட் ட்ரெண்ட்ஸு மித்ஸை பிரேக் பண்ணுறது எல்லாம் விமன் கிட்ட இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் வித் மென். நம்ம நவநீதாவில் ப்ரிடாமினென்ட்லி விமென் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லை ஸ்டார்ட் பண்ணணும்னா வாட் அட்வைஸ் would you like to give? ஐ எம் கிளாட் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். எங்கிட்ட வர கிளைண்ட்ஸில் நான் ஒரு பெரிய மித் பார்த்துருக்கேன். என்னன்னா, எங்கிட்ட நிறைய பணம் இருந்தால் தான் நான் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், விச் இஸ் அ வெரி பிக் மித்துங்க. நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸை எவ்வளோ பணம் வச்சு வராங்கங்கிறத வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறதே இல்லை. வி ஒன்லி டூ இட் வித் த இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸ். ஸோ நாங்கள் மினிமம் லெவல்ஸ்னு எதையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பிக்கணுன்னாலும் வி என்கரேஜ் தெம் அண்ட் வி அட்வைஸ் ஃபார் தெம். ஸோ எல்லாருமே தேல் ஹாவ் அ லெவல், இதுக்கு மேலே தான் வி அட்வைஸ்னு. ஸோ அட் ARA வி டோன்ட் கீப் லெவல்ஸ் லைக் திஸ். எனிபடி willing to start even with a small amount, we are more than happy to guide them. People like to say, what is the secret that will make wealth? These are the two secrets. One, you need discipline. One, you need to give time அண்ட் பேஷன்ஸ். ஸோ இது இருந்ததுன்னா சின்னதாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, உங்களுக்கு எத்தனை ட்ரீம் இருந்தாலும் ஒரு ஃபோக்கஸும் டிசிப்ளினும் பிளானும் இருந்தால் உங்கள் லைஃப்பில் எத்தனை ட்ரீம் இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம். லேடிஸ் இன் நவநீதாஸ் ஐ வுட் சே, எனக்கு ரொம்ப ரிசோர்ஸ் இல்லைன்னு உங்களை லிமிட் பண்ணிக்காதீங்க, என் கமிட்மெண்ட்ஸை முடிக்கிறேன்னு தள்ளி போடாதீங்க. ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்டார்ட் நவ். ஸோ வெரி வெல் செட் மேம். லோன் EMI எது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்கிறீங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்னு இல்லை, நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் உகந்ததுன்னு நாங்கள் சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக ஆரம்பிக்கணும், சேவிங்ஸாக ஆரம்பிக்கணும். லோன் EMI இருக்கிறவங்க தான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த லோன் EMIக்கு நீங்கள் நிறையா வட்டி கட்டுறீங்க. ஸோ அந்த வட்டிக்கு மேலே உங்களோட முதலீடு வளரணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முதலீடு உங்களுக்கு தேவை. மேம், அண்ட் ஐவ் சீன் மெனி பீப்புள் யூடியூப்பில் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இன்டர்வியூ பார்த்துட்டு நான் இன்றைக்கே இதை போய் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அவங்க ரிசர்ச் எதுவுமே பண்ணாமல் ஒரு பேக்ரவுண்ட் செக் எதுவுமே இல்லாமல் தே கோ இன் ஃபார் ஆல் தீஸ் அண்ட் ஃபேக் கால்ஸ்க்கு நிறைய பேர் ட்ராப் ஆகுறாங்க. ஈவன் எஜுகேட்டட் பீப்புள் என்ன இந்த மாதிரி சொன்னாங்க. மோர் தென் தி ஸ்கேம்ஸ் அண்ட் எவ்ரி திங், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸே அதில் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? நீங்கள் சொன்னது ரொம்ப ட்ரூங்க. எஜுகேட்டட் பீப்புள்னு சொல்கிறீங்க பாருங்கள், they fall trap to this more. சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ளஸ் இருக்குங்க, நிறைய மைனஸஸும் இருக்கும். ஐ ஹாவ் so many clients who say, இந்த ஐபிஓவில் ஆப் மூலியமாக போட்டால் சீக்கிரமாக இவ்வளோ பணம் பண்ணிடலாம், நாங்கள் ஐபிஓவில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த ஆப்குள்ளே பணம் போட்டு in crores they have lost, and then they come and approach to me and ask, how do we revive this money? There's no contact, there's no proofs for the money you have given, no investment is made in your name, how can you revive? படித்து நம்ம இவ்வளோத்தையும் தெரிஞ்சு கொண்டு போய் ஒரு ஆப் மூலியமாக ஒரு மனுஷன்கிட்ட பேசாமல் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய இன்னைக்கு அவென்யூஸ் இருக்குது. நிறைய இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க பேசுகிறத கேட்டு கொண்டு போய் உள்ளே போடுறது. இல்லைன்னா அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இதில் ஒரு கவுண்டரில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு போய் அந்த கவுண்டரில் இன்வெஸ்ட் பண்ணிடுறது. பட் அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட அவ்வளோ போர்ட்ஃபோலியோவில் மேபி ஒரு 1% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு கொண்டு போய் அவங்க அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்கங்கிறதுனால எங்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை நான் பூரா அதில் போட்டுடுறேன், விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நமக்கு உகந்ததாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். எல்லாரும் பண்ணுறதுனால அது எனக்கு உகந்ததாக ஆயிடாது. அதனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கா நாலேஜ் இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையோ நாலேஜ் இருக்கவங்கள்ட்டையோ, அதுவும் கரெக்டான ஆள்கிட்ட கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சு எனக்கு என்ன உகந்ததுன்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்ட்.